ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைப்பிங்க்கு வந்து எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு 1.5 இன்ச் அளவு பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் அளவு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிங்களா? பாருங்க, நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கழுத்து பீஸுக்கு பாருங்க, நான் ஜாயின் பண்ணி வச்சுங்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். அது எப்படி அடிக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு பாருங்க, இப்படி ஒரு சைடாக வந்து மடிச்சுக்கோங்க இப்படி. ஓகேங்களா? பாருங்க, இப்படி மடிச்சிட்டு இப்படி ஒரு சைடா ஒரு ஒரு 1/4 இன்ச்சு அளவே அடிச்சுன்னு வாங்க. கட் பண்ணி இங்கே பாருங்க, இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கின்னு இது இப்படி திருப்பிக்கின்னு இங்கே பாருங்க, ஒரு 1/4 இன்ச்சு அளவு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவு அந்த ப்ளவுஸ் பிட்டு ப்ளஸ் அந்த மேலே வச்சுங்கிற பைப்பிங் துணி இந்த பாருங்க, இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. சரிங்களா? இதை முடிச்சுட்டு இந்த எக்ஸஸ் வந்து இதை கட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இது இப்படி இருக்குங்களா? உள்ள ஒரு ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மெலிஸ் வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுன்றீங்களோ அது அளவுக்கு வச்சு இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலர் மேலே அடிக்காதீங்க. ஏன்னா நம்ம பச்சை கலர் நூல் போட்டுங்கிறோம், அதனால இப்படி அடிங்க. ஓகேங்களா? அங்கே பாருங்க, நான் அடிக்கிறேன் பாருங்க, அந்த ப்ளூ கலர் மேலே தெரிய வேண்டாம். ஓகேங்களா? ப்ளூ கலரில் அடிச்சிங்கன்னா இதுக்கோசரம் நீங்கள் நூலெல்லாம் மாற்றாதீங்க. பாருங்க, இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஓரமாகவே தையல் போட்டுவாங்க. தையல் போட்டு இப்படி அடிச்சிங்கன்னா சூப்பராக வருங்க ஃபினிஷிங். இந்த பாருங்க, நான் அடித்து காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, இதே மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்க, பைப்பிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் பைப்பிங் போட்டு இங்கே பாருங்கள், உள்ள ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் அடித்த மாதிரி கைக்கும் வச்சு எப்படி தைச்சி நான் காமிக்கிறேன், கைக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கை பீஸ் இங்கே பாருங்கள், இந்த டிசைன் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். பைப்பிங் வச்சு மாதிரி இதை ஒட்டின மாதிரியே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த ஃபினிஷிங் தைக்க வந்து உங்களுக்கு வந்து லேஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இவங்களது வந்து புடவை வந்து இந்த கலராக இருக்குது. ப்ளவுஸ் வந்து நம்ம தனியாக வெளியே எடுத்து இப்போ நெக் டிசைன் பண்ண சொல்லிங்கிறாங்க. அதனால் இப்போ நெக் டிசைன் அந்த மாதிரி பண்ணின்னு வரோம். சரிங்களா? கொஞ்சம் புதுசில் கொஞ்சம் உங்களுக்கு சொதப்போம், போக போக சரியாயிடும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து மின் போர்ஷன் வர வரைக்கும் நான் இதை டிசைன் வச்சுன்னு வரேன். அடுத்து வந்து இது பாசி வச்சு கட்டுவோம். அதுவும் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கை வந்து எப்படி வந்து பைப்பிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது இந்த மாதிரி டிசைன் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? தெரியாமல் இருக்க இப்படி. ஓகே, இந்த பாருங்க, இந்த பிசறு தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்குவோங்க. உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். நம்ம அந்த பச்சை கலர் தையல் போட்டு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு தெரியவும் தெரியாது. இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து பாருங்கள், இப்படி நீட்டாக நீங்களாக கொடுத்துக்கோங்க. நம்மளா தைக்கிறது தாங்க எல்லாமே. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இது மேலேயே வந்து நான் இன்னொரு தையல் 2வது தையல் போடுறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வச்சு பைப்பிங் வச்சு தைச்சிங்கிறேன். இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மணி வந்து எப்படி கோக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கைப்பீஸும் பைப்பிங் வச்சு எப்படி தைக்கணும்னுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.